ரொம்ப அமைதியா பேசலாம்னு வந்தேன். அமைதியாவே பேசுங்க. நான் பேச விடுனேன். இந்த பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது? வாஜ்பாய் கிட்ட இருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டா, வாஜ்பாய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு ஒரு கொள்கையை வகுக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கஜானால இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது கிடையாது. மாநில அரசு ஊழியர்களுக்கு நாம வந்து ஓய்வூதியம் கொடுக்கிறது கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சட்ட நெருக்கடியும் சட்டபூர்வமான கண்டிஷனும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாட்டிலேயே முதல் மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு, புதிதாக சேரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அதிமுக அரசாங்கம். அரசாணை எண் 259 பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 2003. அதுல இருந்து தொடங்குது இந்த பிரச்சனை. ஏறக்குறைய 23 ஆண்டு காலம் போராடிய ஊழியர்கள் மீது எஸ்மா, டெஸ்மா 1,78,000 பேர் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் பண்ணது, நள்ளிரவில் போய் அரசு பெண் ஊழியர்களை வீடு பூந்து கைது பண்ணது என்று ஏகப்பட்ட அராஜகங்களை அரசு ஊழியர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது அதிமுக அரசு. அந்த அதிமுக அரசே இது மிகப்பெரிய அநீதி என்பதை ஜெயலலிதாவே ஒரு கட்டத்தில் உணரத் தொடங்குகிறார். அப்படி உணரத் தொடங்கி தான் 2011 நான் வந்தா இதை நான் திருப்பி பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றல. 2016 மீண்டும் கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனா 2 கமிட்டி போடுறாங்க. ஷீலா நாயர் கமிட்டி, இன்னொன்று வந்து டிஎஸ் ஸ்ரீதர் கமிட்டி. அந்த 2 கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்டு சொன்னார்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பொதுவா இந்த பிரச்சனையை உருவாக்கியது அதிமுக, இந்த பிரச்சனையை நீட்டித்தது அதிமுக, பிரச்சனையில ஃபேக் ப்ராமிஸ கொடுத்தது அதிமுக. வந்தா திமுக அரசு தானே சார் வாக்குறுதி கொடுத்தது. நீங்க 2021 தேர்தல்ல இதே வாக்குறுதியை திமுக தானே தந்தது. திமுக ஃபேக் இல்ல, கொடுத்தோம், கொடுத்ததன் படி செய்து முடிச்சிருக்கிறோமா இல்லையா? 2011 அவங்க கொடுத்ததை செய்யல, 2016 கொடுத்ததை செய்யல, 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது செய்து முடிச்சது. அப்ப அதிமுக ஏற்படுத்திய பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். 23 ஆண்டு காலம் நிறைவேற்றிய துரோகத்துக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். ஜெயலலிதாவும் அதிமுகவும் அரசு ஊழியர்கள் மீது நிகழ்த்திய வன்முறைக்கு இன்றைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய அடிப்படை. சரி, இதனால அரசுக்கு பர்டன் ஏற்படுதா, அரசுக்கு சுமை ஏற்படுதா அப்படின்னு கேட்டா 3 பென்ஷன் ஸ்கீமையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஒன்னு பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ், இந்த 3த்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல மொத்த சுமையையும் அரசே எடுத்துக்குது. எவ்வளவு பென்ஷன் கொடுக்குறோமோ எல்லா நிதியும் அரசுடையது. புதிய ஓய்வூதிய திட்டத்துல எல்லா சுமையும் ஊழியர்களுக்கு. என்ன வேணுமோ உங்கள்கிட்ட பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம், அதை நீ எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிக்க, லாபம் வந்தா எடுத்துக்க, நட்டம் வந்தா நீயே சமாளிச்சுக்க, இப்படின்னு அரசு வந்து ஊழியர்கள் மேல சுமையை தள்ளிடுது. இன்னைக்கு இந்த டாக்ஸ் 2த்துக்கும் சமமான ஒரு தீர்வை கொண்டு வருது. அரசும் சுமையில் ஒரு பகுதியை எடுத்துக்கிறது, ஊழியர்களும் மாதம் 10% கொடுக்கிறார்கள். அந்த 10% என்னாச்சுன்னா அந்த 10% அரசுடைய பங்களிப்பு சேர்ந்து அதனுடைய முதலீட்டு முதிர்வு தொகையில தான் இந்த பென்ஷன் வரப்போகுதுங்கிறத அரசே அறிவிச்சிருச்சு. அரசுடைய அறிவிப்பை படிச்சா தெரிய போகுது, சார் இந்த ஆக்ஷன்லாம் வேண்டாம், நீங்க உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க. ஓகே சூர்யா. அதே போல இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது மட்டும் கிடையாது. இதற்கு முன்பு ஈட்டிய விடுப்பை எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நிறுத்தி வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் ஈட்டிய விடுப்பை திரும்பி கொடுத்தது. அதே போல 9 மாதம் அந்த மெட்டர்னிட்டி லீவை 12 மாதமா எக்ஸ்டெண்ட் பண்ணது. அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைத்தது அதிமுக, அகவிலைப்படி உயர்வை திரும்ப கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த அளவுக்கு உச்சமானா, போராடிய அரசு ஊழியர்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக, அந்த வழக்கை ரத்து பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். போராடிய காலத்தில் அந்த காலத்தையும் பணிக்காலமாக கன்சிடர் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் போராட்டத்தின் போது நான் அக்னீஸ்வரன் அண்ணன் பேசும்போது ஒரு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி தான் அரங்கத்துக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா பாருங்க, வரக்கூடிய வரி வருவாயில இவ்வளவு தொகை அரசு ஊழியர்களுக்கே போகுது அப்படின்னு முதல்ல பேசினது எடப்பாடி பழனிசாமி தான். சேலத்தில் இருந்த கூட்டத்தில் பேசினார். அதே போல அதை விளம்பரமாகவும் கொடுத்தார்கள். ஒரு அரசு ஊழியர்களுடைய வருவாய் எவ்வளவு, தனியார் ஊழியர்களுடைய வருவாய் எவ்வளவுன்னு ஒரு கம்பேரபிளே இல்லாத 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி அரசு ஊழியர்கள் மீது வெறுப்பையும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியையும் ஏற்படுத்துற மாதிரி விளம்பரம் கொடுத்தது அதிமுக. அதனால அன்னைக்கு போராடிய அரசு ஊழியர்கள் நோக்கி அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, அன்றைய அமைச்சர், உங்களுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது, பணிக்கு திரும்புங்க, இல்ல நடவடிக்கை சந்திங்க. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு போராட்டக்காரர்களை ஒரு நாளும் எதிர்கொண்டது கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு, கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து தீர்வை கொடுத்திருக்கு. ஒரு செய்தியோட நான் முடிக்கிறேன். பொதுவா இந்த 11,000 கோடி ஆக போகுது, 13,000 கோடி ஆக போகுது அப்படிங்கறத பூதாகரப்படுத்தி எல்லாரும் பேசுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறத சுமைன்னு எப்ப இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும் அரசு ஊழியரா போகிற போது அது சுமையா தெரியல.
இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள் வரும்போது எல்லா ஊர்ல இருந்து எல்லா சாதியில இருந்து அரசு ஊழியர்கள் வருகிற போது அரசு ஊழியர்களுக்கு பண்ணக்கூடிய செலவு வந்து சுமையா தெரியுது. அப்ப இந்த பார்வை இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட தரப்பு கையில ஆதிக்கம் இருந்த வரைக்கும் இல்ல. இன்னைக்கு இந்த 13,000 கோடிங்கிறது எவ்வளவு சார்? ரொம்ப சிம்பிளா யோசிங்க. கார்ப்பரேட் கடன் தள்ளுபடின்னு ஒன்றிய அரசு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது ஒண்ணுமே கிடையாது. 6-7 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி பண்றாங்க கார்ப்பரேட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு வேண்டாம். இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மாநில அரசு பங்களிப்பு செலுத்தணும்னாங்கல்ல, ஆண்டுக்கு 4,500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ண போகுது. அதே போல ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, மோடி எல்லா ஊர்லயும் போய் பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லா இடத்துலயும் போய் தன்னுடைய படத்தை ஒட்டிட்டார்ல, ஒவ்வொரு வருடமும் 15,000 கோடியை தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை ரத்து பண்ணதுல ஒவ்வொரு வருஷமும் 20,000 கோடியை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ₹1 வரி கட்டணும்னா வெறும் 29 பைசா தான் திருப்பி வருது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட 71 பைசா கிட்ட நட்டம் ஏற்படுது மாநில அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. எல்லாத்தை விட உச்சம் யுஎஸ்ல டாரிஃப் உயர்த்துறார் இந்திய பொருட்களுக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆண்டுக்கு 35,000 கோடி இழப்பு ஏற்படுது. அதோடலாம் ஒப்பிடும் பொழுது இது ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் அரசு வந்து அந்த பணியாளர்களை லாபமோ நட்டமோ நீ பாத்துக்கப்பா அப்படின்னுச்சு. இன்னைக்கு லாபமோ நட்டமோ நான் பாத்துக்கிறேன், உனக்கு பென்ஷனை கொடுக்குறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வில்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார். அதிமுகவின் துரோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.